சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். பல்லவ சைன்யம் சளுக்க சைன்யத்தை முழுசா தோற்கடிச்சிருச்சு. புலிகேசி மன்னனும் தப்பிச்சோம் பழைச்சோம் அப்படின்னு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. இதோட இந்த சிவகாமியின் சபதம் நாவல் முடிவடையணும் தானே. இவங்க இப்போ போய் சிவகாமியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டா அதோட முடிஞ்சிரும் இல்லையா? ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னா சிவகாமியின் சபதம் தான். சிவகாமி தோற்கடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வாதாபி நகரத்தை தீக்கிரையாக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அடுத்த கட்டமாக அந்த வாதாபி நகரம் முழுக்க தீக்கிரையாக்குறதுக்காக, அந்த வாதாபி நகரத்தை அழிக்கிறதுக்காக பல்லவ சைன்யம் இப்போது காத்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த யுத்தம்லாம் நடந்த அந்த வாதாபி நகரத்துக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரம் தள்ளி கபாலிகர்களினுடைய பலிபீடம் ஒன்று இருக்குது. அந்த கபாலிகர்களின் பலிபீடத்தில் ஒரு கபாலிகை நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தோளில் ஒரு மனிதரை தூக்கிட்டு போகிறாங்க. பார்க்கும் பொழுது அந்த மனிதர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தோணுது. அவங்களுக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தர் ஓடி வர்றாரு. அவர் புத்த பிக்ஷு நாகநந்தி. ரஞ்சனி ரஞ்சனி அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த கபாலிகை அதிர்ச்சியோடு திரும்பி பார்க்குறாங்க. அந்த கபாலிகை யார் அப்படின்னா, கதையில் ஒரு 2-3 பகுதிகளுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம் இல்லையா, புத்த பிக்ஷு நாகநந்தி சிவகாமி மேலே கோபமாக இருந்த ஒரு பெண் மீது ஒரு வன்மத்தை காட்டினாரு. அதனால் அந்த பெண்ணின் முகம் ரொம்ப கோரமாக மாறி போயிருச்சு, அவங்க கபாலிகையாக மாறிட்டாங்க அப்படின்னு. அந்த பெண்ணுடைய பெயர் தான் ரஞ்சனி. அவங்க தான் இப்போ அந்த கபாலிகையாக இறந்து போன ஒரு சடலத்தை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த ரஞ்சனி அப்படிங்கிற பெண்ணுக்கு புத்த பிக்ஷு நாகநந்தி மேலே ஒரு தலை காதல் வேற இருக்குதான். அதனால் என்னதான் அவங்க இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளானாலும் கூட இப்போவும் அவர் மேலே ஒரு காதலோடு தான் இருக்கிறாங்க. அவர் அடிக்கடி இவங்களை சந்தித்து ஒரு சில உதவிகளை எல்லாமும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்போ நாகநந்தி அந்த பெண்ணை பார்த்த உடனே, ரஞ்சனி எங்கே போன நீ? குகையில் நீ இருப்பேன்னு நினச்சிட்டு உன்னை தேடிட்டே வந்தேன், இப்படி ஒரு இறந்து போன சடலத்தை தூக்கிட்டு போயிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே ரஞ்சனி அப்படிங்கிற அந்த கபாலிகை எப்படி அந்த சடலத்தை அவங்க தூக்கி தோளில் போட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற அந்த கதையை சொல்கிறாங்க. சுவாமி, யுத்தத்தை வேடிக்கை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். போர்க்களத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு குன்றின் உச்சியிலிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்பப்பா, என்ன யுத்தம், எத்தனை சாவு, எத்தனை நரபலி. கபாலிகர்கள் இங்கே 1 மாதம் ஒரு தடவை வந்து நரபலி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சரியம். அங்கே லட்சோபலட்சம் மனிதர்களையும் 1000-10,000 யானைகளையும் குதிரைகளையும் பலி கொடுத்துருந்தாங்க. 3 நாள் பகலும் இரவும் பலி நடந்தது. கடைசியில் ஒரு கட்சியினர் ஓடுறாங்க, இன்னொரு கட்சியினர் துரத்துறாங்க. ஆனால் யாரை யார் துரத்துறாங்கன்னு கூட நான் கவனிக்கல. எங்கே என்ன பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து ஓட்டம் பிடிச்சேன். பகலெல்லாம் காட்டில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தேன். சாயங்காலம் ஆன சமயத்தில் ஏதோ ஒரு குதிரை என் பின்னாடி ஓடி வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. என்ன பிடிக்கத்தான் யாரோ வர்றாங்கன்னு வேகமாக ஓடினேன். கொஞ்ச நேரம் குதிரையும் தொடர்ந்து ஓடி வந்துச்சு. நல்லா இருட்டினதும் யார் தான் என்னை பிடிக்க வர்றாங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னேன். என்னை துரத்தி வந்த அந்த குதிரை கீழே விழுந்துச்சு. அதுக்கு மேலே இருந்த மனிதனும் அப்படியே கிடந்தான், எந்திக்கவே இல்லை. பக்கத்தில் போய் பார்க்கும்போது குதிரை மரண அவஸ்தையில் இருந்துச்சு. அதுக்கு மேலே இருந்த மனிதன் அப்படியே இறந்து போயிருந்தான். அவன் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவனுடைய கால்கள் குதிரையின் கடிவாளத்தில் மாட்டிகிட்டு இருந்ததுனால கீழே விழாமல் தொங்கிட்டே வந்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுது. குனிஞ்சு அவனோட முகத்தை பார்த்தேன். எனக்கு ஒரே அதிர்ச்சியாகிருச்சு. அவன் முகம் உங்கள் முகம் மாதிரியே இருந்தது. ஐயோ, நீங்கள் தானோ அப்படின்னு நினச்சி தோளில் தூக்கி போட்டுட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அந்த கபாலிகை ரஞ்சனி சொல்கிறாங்க. அப்போ தான் புத்த பிக்ஷுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அவங்க தோளில் இருந்த அந்த சடலத்தை கீழே போட்டு அந்த முகத்தை உத்து பார்க்குறாரு. அது அவருடைய தம்பி புலிகேசி அப்படிங்கிறது தெரிய வருது. தம்பி புலிகேசி அப்படின்னு பிக்ஷு சத்தமாக அலறி அழுறாரு. அந்த விசாலமான பாறை பிரதேசம் முழுக்க அவருடைய அழுகை எதிரொலித்தது. பிக்ஷு கீழே உட்கார்ந்து புலிகேசியின் உடலை தன்னோட மடியில் போட்டுக்கிறாரு. தம்பி, உனக்கு இந்த கதியா? இப்படியா நீ மரணம் அடையணும்? இந்த பாவியினால தானே உன்னுடைய உயிர் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்பலையும் தலையிலையும் மாற்றி மாற்றி அடித்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஐயோ தம்பி, கடைசி நேரத்தில் நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டதா தானே நீ நினச்ச? அப்படியே நினச்சிக்கிட்டே இறந்து போயிட்டியே. என்னுடைய உயிருக்கு உயிரான சகோதரனுக்கு நான் துரோகம் செய்வேனா? மாமல்லனை பயங்கரமாக பழி வாங்குறதுக்காகத்தான் சூழ்ச்சி செஞ்சேன். அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்து போயிருச்சே அப்படின்னு திரும்பவும் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அஜந்தால நீயும் நானும் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்காதே.
இந்த யுத்தம் நடக்கவே நான் விட்டிருக்க மாட்டேனே. பல்லவ நாட்டினர் எல்லாரையும் பட்டினியால சாக பண்ணிருப்பனே. மாமல்லனையும் உயிரோட பலி கொடுத்திருப்பனே. ஐயோ, இப்படி ஆகிருச்சே அப்படின்னு அந்த புத்த பிக்ஷு அழுறாரு. கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருந்த அந்த கபாலிகையின் உடல் கூட சிலிர்த்து போற மாதிரி பயங்கரமான ஒரு அலறல் குரல்ல, தம்பி புலிகேசி, உன்னுடைய மரணத்துக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாமல்லர் எல்லா மந்திரிகளோடவும் ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த கட்டமா இவங்க வாதாபியை முற்றுகையிட்டு அந்த நகரத்தை தீக்கிரையாக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வாதாபி கோட்டை காவலர் பீமசேனன் கிட்ட இருந்து ஒரு ஓலை வந்திருக்குது மாமல்லருக்கு. பீமசேனன் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, சமாதானத்தை வேண்டி அந்த ஓலையை எழுதி அனுப்பியிருக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாவம், அவங்கள நீங்கள் தீக்கிரையாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் மாமல்லருக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையே இல்லை. எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு அவர் கூட இருக்கக்கூடிய மானவன்மனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. தளபதி பரஞ்சோதிக்கு இந்த யுத்தத்தை கைவிட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதை மாமல்லர்கிட்ட நேரடியாக அவரால் சொல்ல முடியல. அதே சமயத்தில் சிவகாமியும் ஒரு ஓலை எழுதியிருக்கிறாங்க. அந்த ஓலை யாருக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, பரஞ்சோதிக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த ஓலையவும் இப்போது பரஞ்சோதி மாமல்லர்கிட்ட கொடுக்குறாரு. சிவகாமி பரஞ்சோதிக்கு எழுதியிருந்த அந்த ஓலையை மாமல்லர் படிக்கிறாரு. வீர பல்லவ சைன்யத்தின் சேனாதிபதியும் என் அன்பு சகோதரருமாகிய பரஞ்சோதிக்கு ஆயனர் மகள் சிவகாமி எழுதி கொள்வது. நீங்களும் பல்லவகுமாரரும் எந்த நோக்கத்துடன் படையெடுத்து வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிருச்சு. சளுக்க சைன்யமும் வாதாபி சக்கரவர்த்தியும் நாசம் அடைஞ்சிட்டாங்க. இத்தோட இந்த யுத்தத்தை நிறுத்தி வாதாபி கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு நான் செஞ்ச சபதத்தை பல்லவகுமாரர் அப்படியே நிறைவேற்றணும் அப்படிங்கிற விருப்பம் இப்போ எனக்கு இல்லை. அதை அப்படியே நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த பெரிய நகரத்தின் குற்றமற்ற ஜனங்கள் வீடு வாசல்கள் எல்லாத்தையும் இழந்து சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாக நேரிடும். அவங்கள அப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு உள்ளாக்க நான் விரும்பலை. அப்படி செய்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை? ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் இரு தரப்புலையும் நிறைய உயிர் சேதம் நேர்ந்திருக்குது. என்னுடைய காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். அருமை சகோதரரே, கடந்த 9 வருட காலம் இந்த நகரத்தில் தன்னந்தனியாக நான் இருக்கும்போது ஓயாமல் என்னுடைய மனம் சிந்தனை செஞ்சுட்டே இருந்தது. பல்லவகுமாரரும் நீங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து என்னை அழைச்சிட்டு போகும்போது நான் உங்கள் கூட கிளம்பி வராதது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். என்னுடைய சபதத்தை நிறைவேற்றியதுக்கு அப்புறம்தான் இந்த நகரத்தை விட்டு புறப்படுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சது எவ்வளோ அறிவீனம் அப்படிங்கிறத உணர்ந்து நான் நிறைய நாள் வருந்தி இருக்கிறேன். கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களை மனிதர்கள் கொல்வது தெய்வ சம்மதமாகுமா? ஒரு சின்ன அற்பமான உயிரை கூட நம்மளால் உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்வது எவ்வளோ பாவமான காரியம். இதெல்லாம் நினச்சி பார்க்க என்னால் தான் இப்படி பயங்கரமான யுத்தம் வந்தது அப்படின்னு நினச்சி ரொம்ப துக்கப்படுறேன். சகோதரரே, போனது போகட்டும். இதுக்கப்புறமாவது இரத்த வெள்ளம் பெறுகிறது நிற்கட்டும். என்னுடைய மூட பிடிவாதத்தினால உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக என்னை மன்னிச்சிருங்க. பல்லவகுமாரர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிட்டதா சொல்லி யுத்தத்தை எப்படியாவது நிறுத்துங்க. கோட்டை முற்றுகை ஆரம்பமானதிலிருந்து என்கிட்ட இந்த மக்கள் ரொம்ப மரியாதையோடு இருக்கிறாங்க. பல்லவகுமாரர் மட்டும் கோட்டை சரணாகதியை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா என்ன பல்லக்கில் ஏற்றி சகல மரியாதைகளோட வெளியே அனுப்பி வைக்க இந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் பல்லவகுமாரர்கிட்ட தெரியப்படுத்துங்க. உங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய உள்ளம் துடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த கடிதத்தில் சிவகாமி எழுதியிருக்கிறாங்க. அதை பரஞ்சோதி கிட்ட இருந்து வாங்கி படிக்கிறாரு மாமல்லர். படித்த உடனே அவருடைய முகம் அப்படியே மாறுது. ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, என் வாழ்க்கையில் நான் 2 தவறுகளை செஞ்சுருக்கிறேன். சிற்பியின் மகளை சிம்மாசனத்தை ஏற்றி வைக்க நினச்சேன். அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சேன். அதே மாதிரி தமிழ் ஓதவும் சிற்ப வேலை கற்கவும் வந்த உங்களை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி ஆக்குனேன். அதுவும் நான் செஞ்ச பெரிய தப்பு. சிற்பியின் மகள் சிம்மாசனத்துக்கு தகுதி இல்லாதவ அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா. நாடி பார்க்கக்கூடிய வைத்தியரின் மகன் நீங்க சேனை தலைவனாக இருக்கக்கூடிய யோக்கியத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு கத்துறாரு. சேனாதிபதி பரஞ்சோதிக்கு கண்ணில் அப்படி கண்ணீர் வருது. ஆத்திரமும் கோபமும் மானமும் தொண்டையை அடைக்க தழுதழுத்த குரல்ல பல்லவேந்திரா அப்படின்னு ஏதோ சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. சேனாதிபதி, நிறுத்துங்க அப்படின்னு கர்ஜனை செய்கிறாரு மாமல்லர். இதுவரைக்கும் மாமல்லர் இந்த மாதிரி பரஞ்சோதி கிட்ட பேசினதே கிடையாது. மரியாதை குறைவாகவோ மனம் புண்படும்படியோ அவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. இந்த புதிய அவதாரம் பரஞ்சோதிக்கு பிடிக்கவும் இல்லை, பிடிபடவும் இல்லை. மாமல்லர் திரும்பவும் சொல் அம்புகளை வீச ஆரம்பிக்கிறாரு. என்னை யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?
இந்த சிற்பியின் மகள் தான் என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கா? என்ன தைரியத்தினால இப்படி ஓலை எழுத அவ நினைச்சா? நீங்க 2 பேரும் பல்லவ குலத்தின் பெருமையை குலைத்து பாழாக்க இப்படி எத்தனை காலமா சதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த மூட பெண் புத்தி இல்லாம பிடிவாதம் பிடிக்கும்போது இவளுடைய பிடிவாதத்துக்காக நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்யணும். இவ பார்த்து யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா உடனே இவளுடைய கட்டளையை ஏத்து யுத்தத்தை நிறுத்திடணுமா? பல்லவ சாம்ராஜ்யமே இவளுக்காகத்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளா? பல்லவ நாட்டு மக்களும் பல்லவ சக்கரவர்த்தியும் இவளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடிமைகள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளா? இந்த யுத்தம் இவளுக்காகவே ஏற்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே இப்படி ஓலை எழுதிட்டு இருக்கிறா? 9 வருடம் முயற்சி செஞ்சு இந்த மகத்தான சைன்யத்தோட நான் படையெடுத்து வந்தது இந்த சலன புத்தியுள்ள சிற்பியின் மகளின் மூட சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக இல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல்லவ குலத்தின் பங்கமுற்ற கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். மகேந்திர சக்கரவர்த்தி மரண தருவாயில எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் படையெடுத்து வந்தேன். அற்ப புத்தியுள்ள சிற்பி மகளின் சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் இங்க வரல. இவகிட்ட தர்மோபதேசம் பெற்று மோட்சம் அடைகிறதுக்காகவும் நான் வரல. யுத்தத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இப்பவே உங்க சேனாதிபதி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போங்க. மானவன்மனை நான் அடுத்த சேனாதிபதி ஆக்கிடுறேன் அப்படின்னு இடி மாதிரி குமுறி முடிக்கிறாரு மாமல்லர். பரஞ்சோதி எதுவுமே பேசல. ரொம்ப அமைதியா மாமல்லரை பார்த்து, இந்த யுத்தத்தை நாம் 2 பேரும் சேர்ந்து தான் நடத்த ஆரம்பித்தோம் மகாராஜா. நாம் இதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சுருக்கிறோம். அதனால் இது முடிகிற வரைக்கும் நான் இந்த சேனாதிபதி அப்படிங்கிற பொறுப்பில் தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. மாமல்லரும் அதற்கு சம்மதிக்கிறாரு. வாதாபி கோட்டையை நோக்கி சேனாதிபதி பரஞ்சோதி போயிட்டுருக்கிறாரு. அந்த கோட்டைக்கு மேலே இப்போ சமாதானத்தை விரும்புறதுனால வெள்ளை கொடி தான் பறந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாதாபியில் இருக்கிற மக்கள் சமாதானத்தை விரும்புகிறாங்க. அதுக்கு சாட்சியாக வெள்ளை கொடியை கோட்டை மேலே பறக்க விட்டுருக்குறாங்க. கோட்டை காவலனாக இருக்கிற பீமசேனனும் எப்படியாவது வாதாபி மக்கள் எல்லாருமே சரணடைஞ்சிடுறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறாரு. சிவகாமியும் எனக்கு இந்த சபதம் முக்கியம் இல்லை, இந்த மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் மாமல்லர் அவருடைய முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினச்சி பரஞ்சோதி வருத்தப்படுறாரு. இருந்தாலும் அவருக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அந்த வாதாபியை முற்றுகையிட்டு அந்த நகரத்தை தீக்கிரையாக்குறதுக்காக சேனாதிபதி புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோட்டை மேலே 2 நாட்களாக பறந்துக்கிட்டு இருந்த வெள்ளை கொடி திடீர்னு கீழே இறங்கிருச்சு. என்னடா இது, வெள்ளை கொடி இறங்கிருச்சே அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. அடுத்த நாள் திரும்பவும் அந்த வராக கொடி அங்கே பறக்க ஆரம்பிக்குது. புலிகேசி மன்னன் திரும்பவும் அங்கே வந்துட்டான் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி அந்த கொடி இப்போ மேலே பறக்குது. அதோட ஒரு ஓலையும் வந்து கிடைக்குது பரஞ்சோதிக்கு. அது புலிகேசி மன்னன் எழுதின ஓலை அப்படின்னு தெரியுது. அந்த ஓலையில் புலிகேசி மன்னன் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, வெற்றி அல்லது மரணம் அப்படின்னு. அதிலிருந்து புலிகேசி எங்கேயோ தப்பிச்சு போனவர் திரும்பவும் வந்துட்டாரு, அவர் இப்போ யுத்தம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறது பரஞ்சோதிக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையிலே புலிகேசி இறந்து போயிட்டாரு. அந்த வேடம் போட்டுட்டு இப்போ வந்திருக்கிறது யார் அப்படின்னா புத்த பிக்ஷு நாகநந்தி தான். அது வேற யாருக்குமே தெரியாது இல்லையா? உண்மையிலே புலிகேசி மன்னன் தான் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. வெற்றி அல்லது மரணம் அப்படிங்கிற அந்த ஓலை கையில் கிடைச்ச உடனே பரஞ்சோதிக்கு இவ்வளோ நாளும் மனசுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பம் எல்லாமே தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் யுத்தம் நடந்ததுன்னா அந்த பழி எல்லாமே புலிகேசி மேலே தானே போகும். அவர் தானே வெற்றி அல்லது மரணம் அப்படின்னு அந்த யுத்தத்துக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாரு. இதனால நமக்கோ மாமல்லருக்கோ எந்த ஒரு கெட்ட பேரும் எந்த ஒரு பங்கமும் வராது அப்படின்னு நினச்சிட்டு துணிந்து அந்த யுத்தத்தை மேற்கொண்டு நடத்துறதுக்கு பரஞ்சோதி தீர்மானிக்கிறாரு. இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து மாமல்லர்கிட்ட தெரிவிக்கிறாரு பரஞ்சோதி. அப்படின்னா அந்த யுத்தத்தில் புலிகேசி சாகலை, எங்கேயோ மறைஞ்சிருந்துட்டு திரும்பவும் வந்துட்டான் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறாங்க மாமல்லரும் பரஞ்சோதியும். இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு என்னென்ன ஆயத்த பணிகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு தளபதி பரஞ்சோதி கிட்ட கேட்குறாரு மாமல்லர். பிரபு, குழந்தைகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் எந்த விதத்திலையும் துன்பம் உண்டாக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண் மக்களில் எதிர்த்தவங்க எல்லாரையும் கொன்னுடுறபடியும் பணிந்தவங்க எல்லாரையும் சிறைப்பிடிக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறேன். வாதாபி நகரத்தில் ஒரு வீடு மிச்சமில்லாமல் எரிந்து சாம்பலாக வேண்டும்னு கட்டளையிட்டிருக்கிறேன். தீயை அணைக்க முயல்வோரை எல்லாம் கொல்ல சொல்லியிருக்கிறேன். நகரை விட்டு ஓட முயலக்கூடிய மக்களை போக விடும்படியும், ஆனால் அவங்க எந்த விதமான பொருட்களையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னும் கட்டளையிட்டிருக்கிறேன். நமது வீரர்கள் வாதாபி நகரத்தில் இருந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னும், ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்றதுல பாதி பொருட்கள் அவங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏதாவது கட்டளை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சேனாதிபதி, எல்லா கட்டளையும் சரியாகவே கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு மாமல்லர்.
வாதாபி நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு. சிவகாமியை பற்றி தான் கேட்குறாரு அப்படிங்கிறத பரஞ்சோதி புரிஞ்சுக்கிட்டாரு. பிரபு, சிவகாமி தேவியை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன். அதை நான் யார்கிட்டையும் கொடுக்கல. அது பற்றிய செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக சத்ருக்னனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த செய்தியும் வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறாரு பரஞ்சோதி. சேனாதிபதி, எல்லாருக்கும் கட்டளையிட்டீங்க, எனக்கு மட்டும் ஒரு வேலையும் தரலையே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு மாமல்லர். பிரபு, நீங்கள் இந்த கூடாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வாதாபி நகரத்துக்குள்ளே நான் வர வேண்டாமா அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு. பரஞ்சோதி சொல்கிறாரு, அவசியம்னா சொல்லி அனுப்புகிறேன். இப்போது என் கூட ரதம் ஓட்டக்கூடிய கண்ணனை மட்டும் அனுப்பி வைங்க, வேற யாரும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ரதம் ஓட்டக்கூடிய கண்ணனை பரஞ்சோதி கூட அனுப்பி வைக்கிறாரு மாமல்லர். கண்ணனும் பரஞ்சோதியும் அந்த வாதாபி கோட்டையை நெருங்கி போகிறாங்க. அவங்க சிவகாமியை காப்பாற்றுறாங்களா? வேடம் போட்டிருக்கக்கூடியது பிக்ஷு தான் அப்படிங்கிறது தெரிய வருதா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.